Take your GK book, children. In this lesson, famous people, we already finished some of the topics, isn't it? Great Indian freedom fighters and great Indian leaders topic. Okay. Today we will learn about days and dates to remember topic. Okay. Before that, do you know என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Ambedkar's original name was actually Ambava Dekar. Okay. But his teacher Mahadev Ambedkar, who was fond of him, changed his surname from Ambava Dekar to his own surname Ambedkar in school records. Okay. So, அம்பேத்கரோட டீச்சர், ஓகே, மகாதேவ் அம்பேத்கர். ஓகே, அம்பேத்கரோட டீச்சர் யார்? மகாதேவ் அம்பேத்கர். ஓகே, ஸோ இந்த மகாதேவ் அம்பேத்கர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் அம்பேத்கர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, அம்பேத்கரோட ரியல் நேம் பார்த்திங்கன்னா அம்பவா டேக்கர். ஓகே, ஸோ இந்த ரியல் நேமை அம்பேத்கர் அப்படின்னு ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் சேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட டீச்சரான மகாதேவ் அம்பேத்கர். ஓகே, நவ் பேக் டு த டாபிக், டேஸ் and dates to remember. Okay children, இந்த டாபிக்ல important days and dates கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த important days and dates பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, first one 26th January. 26th January பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம்? வெரி குட், ரிபப்ளிக் டே, isn't it? 26th January. Each and every year பார்த்தீங்கன்னா 26th January-யை நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? வெரி குட். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்து நம்ம ஃப்ளாக் டேவாக செலிப்ரேட் பண்ணுற டே பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே இல்லையா? ஸோ ரிபப்ளிக் டே பார்த்திங்கன்னா 26th January அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 26th January. ஆன்சர் பாருங்க, ரிபப்ளிக் டே. நவ் ரைட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ரிபப்ளிக் டே. ஓகே, செகண்ட் ஒன் 1st April. ஓகே, 1st April பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. Now write 2. Okay. Next 15th August. It's a Independence Day, isn't it? Independence Day. Now write 3. Okay.
next 5th September. Okay, இது பார்த்தீங்கன்னா Teachers Day. Now write 4. Okay, each and every year 5th September பார்த்தீங்கன்னா Teachers Day-வா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் 2nd October. ஓகே, 2nd October பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, now write 5 here. Okay, finally 14th November. Very good, Children's Day. Okay, now write 6 here, Children's Day. Every year 14th November பார்த்தீங்கன்னா Children's Day செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, now once again recall it. 26th January Republic Day. Okay, 1st April பார்த்தீங்கன்னா April Fool's Day. 15th August Independence Day. Okay, 5th September Teachers Day. 2nd October Gandhi Jayanti. Okay, 14th November it's a Children's Day. Okay, so match பண்ணிட்டீங்களா? Now next topic, multiple choice questions. Okay, first question, Swami Vivekananda birthday is observed in India as dash. Okay, Swami Vivekananda's birthday is observed in India as dash. Our answer is option B, National Youth Day. Okay, இல்லையா? சுவாமி விவேகானந்தாவோட பர்த்டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? நேஷ்னல் யூத் டே. ஓகே, விவேகானந்தரோட பர்த்டேவை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, our answer is National Youth Day. Okay, now turn the page. Second one, Friendship Day is celebrated on dash. Okay, options பாருங்க. First Sunday of August, first Sunday of May, first Saturday of August, second Sunday of August. Okay, which one is correct? Very good. First Sunday of August. Okay, August monthல வர first Sunday. இந்த டேவை தான் நாம் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சண்டேவை
ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட். ஓகே, next, third one. When was the first television introduced in India? Okay. எப்போ முதல் முறையாக டெலிவிஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஓகே, திஸ் இஸ் அவர் கொஷின். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1959, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1971. ஓகே, our answer is option B. Okay, 1959. Okay, so 1959 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, டிவி. When was the first television introduced in India? Okay, எப்போ முதல் டெலிவிஷனை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஓகே, எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1959. ஓகே, நெக்ஸ்ட், fourth one. On which of the following dates? Okay, on which of the following dates was Hiroshima Day observed? Okay, so 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபாலோயிங் டேட்ஸில் நமக்கு கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த நாளில் ஹிரோஷிமா டேவை அனுசரிக்கிறாங்க? ஓகே, ஹிரோஷிமா டே அப்சர்வ்டு. ஓகே, ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 15, 1999, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 6, 1945, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 27, 1950, ஆப்ஷன் டி செப்டம்பர் 7, 1999. Okay, our answer is option B, August 6, 1945. Okay, 6th August 1945 தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா டே. ஓகே, இந்த ஹிரோஷிமா டே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் பீஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் இந்த ஆகஸ்ட் 6, 1945 தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஆக்சுவலி. ஓகே, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது ஹிரோஷிமாவில் அட்டாமிக் பாம் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ இந்த அட்டாமிக் பாமால் பார்த்திங்கன்னா அந்த ஹிரோஷிமா அப்படின்ற ஃபுல் டவுனே பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரிமெம்பர் பண்ணுற ஒரு டேவா August 6, 1945. Each and every year in the 6th August 1945 ஹிரோஷிமா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல். ஓகே, பிகாஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் தானே ஹிரோஷிமாவில் வந்து அந்த அட்டாமிக் பாம் வந்து பிளாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஹிரோஷிமா டே, அதாவது பீஸ்ஃபுல் டே, சமாதானமான அமைதியான நாள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் 6th ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு நிகழ்வை பார்த்திங்கன்னா ரிமெம்பர் பண்ணுற மாதிரியும் அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஒரு சேட் நியூஸ் பார்த்திங்கன்னா 6th ஆகஸ்ட் 1945 தான் பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஓகே, 1945 August 6. ஓகே, ஸோ இந்த டேட் அண்ட் இயரில் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது ஹிரோஷிமா அப்படின்ற பிளேஸில் அந்த அட்டாமிக் பாம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த டேவை தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th one, International Women's Day is celebrated on which of the following dates? Options பாருங்க. April 18, March 8, May 15, September 27. Our answer is option B, March 8. ஓகே, March 8 தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைனலி 6th one, 15th August is the Independence Day of India. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ சவுத் கொரியா, ஆப்ஷன் பி இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி சைனா, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். ஓகே, ஸோ எவ்ரி இயர் நம்ம இந்தியாவில் எப்படி 15th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வேறு ஒரு கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, 15th August is the Independence Day of India and also dash another country name. Okay, our answer is option A, South Korea. Okay, so 15th August பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலை. ஓகே, அண்ட் ஆல்சோ சவுத் கொரியா, இந்த சவுத் கொரியா கண்ட்ரியில் கூட பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவை 15th ஆகஸ்ட் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆன் ஆகஸ்ட் 15, 1947 Mahatma Gandhi was in Calcutta spending his day on prayers, fasting and spinning, campaigning
against communal hatred. Okay. ஆகஸ்ட் 15 1947 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கல்கட்டாவில் இருக்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் 15 1947. ஓகே. ஸோ இந்த டேவை பார்த்தீங்கன்னா இவர் இந்த டேவை எப்படி இவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங், ஸ்பின்னிங் அப்படின்னா நூற்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ காந்திஜி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வீல் மாதிரி வச்சு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா? சம் பிக்சர்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ அந்த வீல் யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணுவார். ஓகே. ஸ்பின் மீன்ஸ் ரொட்டேட். ஓகே. ஸோ அந்த இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த த்ரெட், அந்த இந்தியாவுடைய த்ரெட் யூஸ் பண்ணி அவர் வந்து ஸ்பின் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான ட்ரெஸ் வந்து அவரே வந்து ரெடி பண்ணிப்பார். ஓகே. பிகாஸ் காந்திஜி பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தானே வந்து கேம்பெயின் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ட்ரெஸ் மட்டும்தான் வந்து அவர் வந்து வியர் பண்ணுவார். ஓகே. அப்படி இருக்கும்பொழுது கதர் ஆடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கதர் ட்ரெஸ் மட்டும்தான் காந்திஜி வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ ஸ்பின்னிங் அப்படின்னும் பொழுது நூற்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த வீல் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த த்ரெட், அந்த நூல் வச்சு அவர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணிகிட்ருப்பார். ஓகே. ஸோ இப்படி ப்ரேயர் பண்ணுறது, ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறது, அண்ட் ஆல்சோ ஸ்பின்னிங், இது மட்டும் இல்லாமல் கேம்பெயினிங் புரட்சியும் பண்ணிகிட்டு இருந்தார். அகெயின்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்யூனல் ஹேட்டர், அதாவது இந்த கேஸ்ட்டுக்காக வந்து ஃபைட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறவங்களுக்கு எதிராக இவர் வந்து புரட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேவா? கேம்பெயினிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே. கேம்பெயினிங் அகெயின்ஸ்ட் கம்யூனல் ஹேட்டர். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 1947 பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் இருக்கும் பொழுது அவருடைய இந்த டேவை பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கார். ஓகே. ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங் அண்ட் ஸ்பைனிங், கேம்பெயினிங் அகெயின்ஸ்ட் கம்யூனல் ஹேட்டர். ஓகே. தேங்க்யூ.